வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கார்பன் ஈக்வலன்ட் வேல்யூக்கும் ஹைட்ரஜன் கிராக்குக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ கார்பன் ஈக்வலன்ட் வேல்யூ எப்படி வந்து ஹைட்ரஜன் கிராக்கிங் வர்றதுக்கு ஒரு பங்கா வந்து இருக்கு அப்படின்னு வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ எப்படி வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலால இந்த கெமிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அதோட வேல்யூ எல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ. ஸோ இந்த கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து அதை வச்சு ஒரு ஸ்டீலோட வெல்டபிலிட்டியை நம்ம எவலுவேட் பண்ணலாம். அது போக சரிங்களா, இந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கிராக்கிங் வர்றதுக்கு பாசிபிலிட்டியை வந்து நம்ம வந்து எவலுவேட் பண்ணலாம், கண்டறியலாம். சரிங்களா. ஸோ இந்த சிஇவி வந்து ஒரு கண்டறியும் ஒரு டூலா வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சிஇவி கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து அந்த பெர்சன்டேஜ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் கிராக்கிங் பாசிபிலிட்டி வந்து இருக்கா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோ கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ லெஸ் தேன் 0.4% கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹெச்ஏஇசட்ல வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டக்டில் மைக்ரோ ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதோட ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், லெஸ் ஹார்டனிங். ஸோ அதனால ஹைட்ரஜன் கிராக்கிங் அந்த ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும், லோ ரிஸ்க். இதுவே மீடியம் கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ 0.4லேருந்து 0.45% இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெச்ஏஇசட் அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடரேட் ஹார்டனிங் இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உங்களுக்கு பிரிட்டில் ஜோன் வந்து கொஞ்சமாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஹைட்ரஜன் கிராக்கிங் ரிஸ்க் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். சரிங்களா. இதுக்கு ப்ரீகாஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட்டு, போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹை கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இது வந்து கிரேட்டர் தேன் 0.45% மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெச்ஏஇசட் அந்த ஏரியா வந்து மோர் ஹார்டனிங்காக இருக்கும். சரிங்களா. அது உங்களுக்கு வந்து மார்டன்சைட் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். மார்டன்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஹார்டான இதுதான் வந்து மார்டன்சைட். ஸோ ஹெச்ஏஇசட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ அப்படி ஹார்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் ப்ரீகாஷன் வந்து தேவைப்படுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து அந்த ப்ரீகாஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். லைக் ப்ரீ ஹீட்டிங், போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட். சரிங்களா. இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் எப்படி வருது? இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங்கை நம்ம கோல்டு கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி வருது அப்படின்னா 3 ஃபேக்டர் கம்பைன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து வரும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இந்த வெல் ஏரியாவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஃப்ரம் மாய்ச்சர்னால உள்ளே போயிருக்கலாம், எலக்ட்ரோட டர்ட்டு உள்ளே வந்து என்ட்ராப் ஆகிருக்கலாம் வெல் ஏரியாவுக்குள்ளே. இது ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ரெண்டாவது வந்து ஹை ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் உள்ளே வந்து அந்த வெல்டிங்கில் உங்களுக்கு வந்து ஹை ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம். மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹார்டாக பிரிட்டிலாக இருக்கலாம். இந்த மூணும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் கிராக்கிங் வரும், 3 இருந்துச்சுன்னா. ஸோ நம்மளுக்கு இதை 3வது பாயிண்ட் தான் வந்து இந்த கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூவோட ரிலேட் ஆகுது. சரிங்களா. ஸோ ஹார்ட் அண்ட் பிரிட்டில் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் இது எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ 0.45%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அண்ட் பிரிட்டில் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வரும். சரிங்களா. ஸோ ஹை கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்டனபிலிட்டி
இன்க்ரீஸ் ஆகும். ஹை கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்கு. ஸோ ஹை கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து ஸ்டீலில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹார்டனபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ரைட்டா? ஸோ அப்படி ஹார்டனபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது அந்த ஸ்டீலில் அப்படின்னா உங்களுக்கு வந்து HAZ சீக்கிரமாக கூல் ஆகும். ஸோ அப்படி சீக்கிரமாக கூல் ஆகுது அப்படின்னா அந்த HAZ வந்து மார்டன்சைட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஹார்ட் அண்ட் பிரிட்டில். சரிங்களா? இந்த பிரிட்டில் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜனை வந்து ட்ராப் பண்ணும். சரிங்களா? ஸோ ட்ராப் பண்ணிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னலாக உங்களுக்கு வந்து ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ணும். அந்த ப்ரெஷர் தான் வந்து இந்த டிலே கிரேக்கிங் வர்றதுக்கு வழிவகுக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இந்த கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங்க்கும் என்ன ரிலேஷன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் வர்றதுக்கு அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ ஹையராக இருந்துச்சு அப்படின்னா ஹையர் த ரிஸ்க் ஆஃப் ஹைட்ரஜன் கிராக்கிங். எதனால அப்படின்னா இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர்னால. ஏன்னா பிரிட்டில் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஹார்டு மெட்டீரியல் ஹார்டு HAZ ஏரியா வந்து இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ லோ கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மினிமம் ப்ரிகாஷன் இருந்தாலே போதும். சரிங்களா? லைக்கு ப்ரீ ஹீட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லைனாலும் விட்டுடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீகாஷியஸாக நம்ம வந்து பண்ண தேவையில்லை. சரிங்களா? வெல்டிங் பண்ணும்போது இதுவே வந்து மீடியம் கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக கூலிங் வந்து நம்ம கண்ட்ரோலாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோ ஹைட்ரஜன் கன்சியூமபிள் வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீகாஷன்ஸ். இதுவே ஹை கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்குது அப்போனா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட், அதே மாதிரி ஸ்லோவாக கூல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது பண்ணோம். சரிங்களா? அதுக்கப்புறம் போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன் கண்ட்ரோலை வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர், see you, bye.